நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வரகு சேமியா, அதாவது கோடோ மில்லட்னு இங்கிலீஷில் சொல்லலாம். ரொம்ப சிம்பிளான வெயிட் லாஸ் ரெசிபி, அது இல்லாமல் ஹெல்த்தியானதும் கூட. இதுக்கு நம்ம வரகு சேமியா எடுத்துக்கலாம். உப்பு போட்டு நம்ம அந்த தண்ணியில் ஒரு 3 நிமிஷம் ஊற வைக்கணும். இதுக்கு மேலே இந்த வரகு சேமியாவை நம்ம ஊற வைக்கக்கூடாது. ஊற வச்சா ரொம்ப சொதன்னு ஆகிடும். 3 நிமிஷத்துக்கு அப்புறமா நல்லா சாஃப்ட் ஆகிடும். தண்ணியை நல்லா வடிச்சுக்கணும். இப்போ ஒரு 5 நிமிஷம் மட்டுமே நம்ம வேக வைக்கணும். அதுக்கு மேலே நீங்கள் வேக வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்டிக்கி ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், வெந்துடுச்சு. இப்போது பேனை சூடு பண்ணிவிட்டு ஆயில் ஊற்றிட்டு கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு போட்டுட்டு லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கணும். கடுகு நல்லா வெடிச்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு, அதுக்கப்புறம் ரோஸ்டட் பீனட், கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, வெங்காயமெல்லாம் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த வெங்காயம் நல்லா சாஃப்டாக வரைக்கும் வதக்கணும். இப்போ பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் உப்பு தேவையான அளவு. நீங்கள் தேவைப்பட்டால் சின்ன வெங்காயம், தக்காளி, கரம் மசாலா இதெல்லாம் கூட நம்ம போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பீன்ஸ், கேரட், பச்சை பட்டாணி கூட நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா நம்ம வதக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நீங்கள் ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இந்த கேரட்டுக்கும் அந்த பீன்ஸுக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி ஊற்றி வதக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா வரகு சேமியா, அது வேக வச்ச வரகு சேமியாவை நம்ம ஆறிடிச்சு நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் சூடாக போடும்போது ஒட்டி இருக்கும். கொஞ்சம் ஆற வச்சு போட்டால் ரொம்ப நல்லது கூட. இது பார்த்திங்கன்னா அதோடு சேர்ந்து நல்லா ஒரு 2 நிமிஷம் வதக்கணும். அந்த கேரட், பீன்ஸ் அதோடு சேர்ந்து தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் போட்டுக்கலாம், லெமன் பிழிஞ்சு விட்டுக்கலாம், மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கூட போட்டுக்கலாம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் லோ மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தான் மிக்ஸ் பண்ணணும். ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பண்ணால் என்ன ஆகுனா கீழே அடி பிடிச்சிரும். நீங்கள் இதை பிரியாணி மாதிரி பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா கொத்தமல்லி, புதினா அது எல்லாம் நீங்கள் அரைச்சி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு 1/2 லெமன் ஜூஸ் நான் பிழிஞ்சு விடுறேன். தேவையான அளவு உப்பு போட்டு நீங்கள் புளிப்புக்கு ஏற்ற மாதிரி பண்ணிக்கலாம். ஒன்று கூட பிழிஞ்சு விடலாம். இதுலேயே நீங்கள் புளி சேமியா, தேங்காய் சேமியா, டொமேட்டோ சேமியா எல்லாமே பண்ணலாம். எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நார்மல் சேமியாவை கம்பேர் பண்ணும்போது வரகு அப்படிங்கிறது மில்லட்டில் வரும்போது ரொம்ப ஹெல்த்தியானதும் கூட. இப்போது நம்ம கொத்தமல்லி தலை போட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது பார்த்திங்கன்னா சட்னி, சாம்பார், ஊறுகாயோடு எடுத்துக்கிட்டால் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் தயிரோடு கூட எடுத்துக்கலாம். ஸோ செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள்.